ஒரு ஊரில் ஒரு ஆணும் பெண்ணும் காதலித்து வந்தனர். இருவரும் உயிருக்கு உயிராய் காதலித்து வந்தனர். காதலிக்கும் தருவாயில் அந்த காதலி காதலனிடம் சொல்லும் வார்த்தை, என் இதயம் உன்னிடத்தில்தான் உள்ளது. என் இதயமே உன்னிடத்தில்தான் உள்ளது என்பதுதான் அந்த காதலி காதலிடன் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருப்பாள். அந்த நேரத்தில் அந்த காதலியின் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்தனர். நல்ல வசதியான மாப்பிள்ளை, பணக்கார மாப்பிள்ளையாக பார்த்தனர். பெண்ணை முதலில் கட்டாயப்படுத்தி பிறகு மனமாற்றி அவள் சம்மதத்தை பெற்று கல்யாணமும் நிச்சயமானது. அந்த காதலி காதலனுக்கு ஃபோன் செய்தாள். ப்ளீஸ் என்ன மறந்துடு, எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு, ப்ளீஸ் என்ன மறந்துடு என்று சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்துவிட்டு ஃபோனையும் சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டாள். கல்யாண நாளும் நெருங்கியது. காதலி வீட்டில் கல்யாண வேலை அரங்கேறியது. காதலி முகத்தில் காதலனின் சோகம் மறைந்து கல்யாணக்கலை பிறந்தது. அங்கே கல்யாண நாள் நெருங்க நெருங்க காதலி காதலையும் காதலனையும் மறந்தாள். இங்கே அந்த காதலன் காதலை மறக்கவும் முடியாமல் காதலியை வெறுக்கவும் முடியாமல் தினம் தினம் அவளை எண்ணி எண்ணி உருகினான். வலியில் துடித்தான். அந்த காதலி அவனிடம் சொன்ன வார்த்தை, என் இதயம் உன்னிடத்தில்தான் உள்ளது, என் இதயம் உன்னிடத்தில்தான் உள்ளது என்ற வார்த்தையின் ஞாபகங்கள் அவனை உயிரோடு கொன்றது. அங்கே கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. மணப்பெண்ணுக்கு ஏகப்பட்ட வாழ்த்துக்கள், ஏகப்பட்ட பரிசுகள் வந்த வண்ணம் இருந்தன. அப்பரிசுகளில் ஒரு பரிசு அவள் சந்தோஷத்தை சேதப்படுத்தியது. ஆம், அப்பரிசு அவள் காதலனின் கையெழுத்து. ரிசப்ஷன் முடியும் வரை காத்திருந்தாள். முடிந்தவுடன் தன் காதலன் அனுப்பிய பரிசை தேடி கண்டு அப்பரிசை எடுத்துக்கொண்டு தன் மணமகள் அறை நோக்கி சென்றாள். தன் காதலன் அனுப்பிய பரிசு பொருளை பிரிக்காமலே அதற்கு முத்தம் கொடுத்தாள். அவள் மனம் அவனை நினைத்து அவள் கண்கள் கண்ணீரில் மூழ்கியது. பழைய நினைவுகள் அவளை கொன்றது. விடிய விடிய அழுதாள். அவள் அழுகையைக் கண்டு நிலவும் கரைந்தது. சூரியன் உதித்தது, விடியலும் பிறந்தது. இனி அழுது பயனில்லை, அவனும் மனம் மாறி திருமணம் செய்து கொள்வான் என்று நினைத்து அந்த காதலன் அனுப்பிய பரிசை பிரிக்க போனாள். அந்த காதலன் அனுப்பிய பரிசை அவள் பிரித்தாளா, பிரிக்கவில்லையா? அடுத்த பகுதியில் பார்க்கலாமா? எங்களோடு இணைந்திருங்கள்.